கட் பண்ண அந்த பக்கம் அரசர் நம்ம பீம் கிட்ட பயிர்கள் எல்லாம் எரிஞ்சதை பத்தி பேசி ஃபீல் பண்ண அந்த நேரத்துல கரெக்டா தக்சிகா ஒரு மேப்போட அங்க வந்து உங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்லிச்சு இந்த மேப்ல இருக்குன்னு சொல்ல அது என்னன்னு அரசர் கேட்க உடனே இந்த ஸ்கந்தி மண்ணுக்குள்ள புதஞ்சி இருக்கிற சோனாப்பூர் கிராமத்தோட வரைபடம் இது. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீடு பாறை செங்கல்னு எல்லாமே 24K கோல்டால தான் ஆனது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம காளியா போப்பா இதெல்லாம் கதையில தான் நான் கேட்டிருக்கேன் சும்மா அடிச்சு விடாதீங்கன்னு சொல்ல அப்ப நம்ம சுட்கி அப்படி உண்மையாவே தங்க நகரம்னு ஒண்ணு இருந்தா நீங்களே அதை எடுக்க வேண்டியதானே எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்கன்னு விவரமா கேள்வி கேட்க இந்த மண்ணுக்குள்ள கிடக்கிற நகரத்தை தோண்டி எடுக்க ஒரு அப்ராணியான கள்ளகபடம் இல்லாத ஒரு வீராதி வீரன் தேவைப்படுறாரு அப்படிப்பட்ட ஒரே வீரன் நீங்க தான் ராஜா அப்படின்னு தக்சிகா ஒரு பிட்ட போட்டு நம்ம மகாராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க டோலக்பூருக்காக அந்த சோனாப்பூரை தோண்டி எடுப்பீங்களான்னு கேட்க ராஜாவும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சோனாப்பூரை தேடி ஒட்டகத்துல போய் தம்யானோட பிளேஸுக்கு வர இதுதான் அந்த சோனாப்பூர் இதை தோண்ட தோண்ட ஒரே தங்கம் தான் இந்த இடமே மறுபடியும் வெளியே வர ராஜா இந்திரவர்மாக்காக தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்ல அதே நேரத்துல நம்ம ராஜு சைட்ல பார்த்து நிறைய எலும்பு கூடுகள் கிடைக்கிறத பார்த்து இது ரொம்ப ஆபத்தான இடம் மாதிரி எல்லாம் தெரியுது பாபியும் இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ராஜா இந்திரவர்மா பாதுகாப்புக்காக நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு பீம் சொல்றான். அன்னைக்கு நைட்டு அங்கேயே செட்டை போட்டு எல்லாரும் தங்க அப்போ நம்ம பசங்க பீமோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடணும்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல சுக்கி ராஜு அந்த கிஃப்ட் உன் கையில தானே இருக்குன்னு கேட்க ஐயோ நான் அதை டோலக்பூர்ல விட்டுட்டேனே அப்படின்னு ராஜு சொல்ல அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு சாமியார் அவர் சருட்டுன்னு பக்கத்துல தெரிச்சு ஓடி டக்குன்னு நம்ம பசங்க கிட்ட வந்து இங்க இருந்து ஓடிருங்க இல்லனா காணாம போயிருவீங்கன்னு சொல்ல நம்ம பசங்க கத்துற சவுண்ட கேட்டு ராஜா பீம்னு எல்லாரும் பதறி போய் செட்டை விட்டு வெளியே வர இந்த சாமியாரும் தம்யான் வந்துருவான்னு கத்த அதுக்குள்ள வீரர்கள் அவரை பிடிச்சு கரகரன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க. ராஜா கிட்ட இந்த தக்சிகா அவன் இருக்கேன் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ராஜாவை தூங்க சொல்றா. நம்ம பீமும் எல்லாரும் போய் தூங்குங்க நான் இன்னைக்கு காவலுக்கு இருக்கேன்னு சொல்லி காவலுக்கு இருக்கிறான். மறுநாள் நம்ம பீமு பசங்க எல்லாரும் மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மண்ணை தோன்ற வேலையும் நாள் கணக்கா நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நம்ம காளியா தங்கம் கிடைச்சிருச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல ராஜாவும் காளியா சூப்பர்டான்னு சொல்லி எல்லாரையும் கைத்தட்ட சொல்றாரு. பார்த்தா அது கனவு. ஆடாச்சே கனவா அப்படின்னு சொல்லி வேக வேகமா தோன்ற பிளேஸுக்கு போனா அதுக்குள்ள நம்ம பீமு தங்கத்தை எடுத்துருதான். அடுப்புல நம்ம காளியா என் கனவுடா இது நீ புசுக்குன்னு எடுத்துட்டேன்னு சொல்ல மூதேவி ஒழுங்கா வந்து வேலையை செய் அப்பதான் கனவு நினைவாகும் அதை விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு கிடக்கன்னு கலாய்ச்சி விட்டுருதா. கடுப்புல இந்த காளியா பீம் கிட்ட இருந்த மம்புட்டிய வாங்கி ஒரு போடு போட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் விழுந்து பீமு நம்ம பசங்களும் ஒரு பெரிய குழியில விழ நம்ம ராஜாவும் ஒரு கயிறை போட்டு அந்த பிளேஸுக்குள்ள வந்து உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல அவங்க கரெக்டா தம்யான் பேசின இடத்துக்கு போய் நிக்க